இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலே நாம் கவனிக்கும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த வருடத்திலே ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம், நீங்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த குமாரன் என்றால் யார் என்பதை தான் இந்த கடந்த 3 வாரங்களும் நாம் கவனித்தோம். இந்த நாளிலும் அந்த வார்த்தையை கவனிக்கும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த வேத பகுதியானது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. காரணம் என்னவென்றால், இதை ஒத்துதான் இதற்கு அடுத்த காரியங்கள் தான் நாம் என்ன செய்கிறோம் என்றால், இந்த வசனம், இந்த வார்த்தை இல்லாதவன் கிறிஸ்தவனாகவே இருக்க முடியாது. இந்த வார்த்தை புரிந்து கொள்ளாதவன் கிறிஸ்தவனாகவே இருக்க முடியாது. கிறிஸ்தவன் என்று சொல்லுவதை காட்டிலும் தேவனுடையவர்களாக நீங்களும் நானும் இருக்க முடியாது. அல்லது வேதத்திலே வாசிக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள், ஒளியிலே நடந்து கொள்ளுங்கள், ஒளி என்ன செய்கிறது, நமக்கு பாதை காட்டுகிறது என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் கவனித்து பார்ப்போம் என்றால், இந்த ஒரு வார்த்தையானது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று என்று பார்க்கிறோம். அது எங்கே வாசிக்கிறோம்? கொலோசியர் 1:13 எங்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக நம்மை மாற பண்ணின பிதாவாகிய தேவனை சோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து நம்முடைய சபையின் யூடியூப் சேனலில் அந்த செய்திகள் பகிரப்பட்டிருக்கிறது. வால்யூம் 1 and 2 என்று போட்டிருக்கிறேன். ஆகவே அதை கேளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் அதை அனுப்பி தாருங்கள். அவர்கள் என்றைக்கு ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறாரோ அன்றைக்கு அந்த செய்திகளை அவர்கள் கேட்பதற்கு அவர்களுக்கு நிச்சயமாகவே ஏதுவாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குமாரன் என்று அழைக்கப்படுகிறவர் யார் என்பதை நாம் பார்த்தோம். அவர் யார்? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே குமாரன் என்று அழைக்கப்படுகிறவர் நாளடைவிலே இந்த நம்முடைய சிருஷ்டியை, நாம் இருக்கிற இந்த கிரகத்தை, இந்த பூமியை ஆண்டவர் விடுதலையாக்கும்படியாக, விடுதலை பண்ணும்படியாக என்ன செய்தார்? இந்த பூமியானது, இந்த சிருஷ்டியானது வழி தவறி போகும் பொழுது அதை கண்டுபிடிக்கும்படியாக அதை என்ன செய்தார்? தேடி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறது போல மனுஷகுமாரன் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? கெட்டு போனதை ரட்சிக்கும்படியாக, விடுதலையாக்கும்படியாக வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த சிருஷ்டி தவறான வழியை தெரிந்தெடுத்தபடினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த அழிவை தான் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை தான் டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியில் நாம் என்ன செய்யலாம், உயர்ந்தவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லி ஒரு காரியம் இன்றைக்கு முழு உலகத்தை மாட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் கவனிக்கும் பொழுது மிகவும் பயங்கரமாக இருக்குது. செத்து போனவங்களாம் என்ன செஞ்சிடறாங்க? ஒரு உருவமாக கொண்டு வந்து அவங்கள முன்னாடி பேச வைக்கிறாங்க. அல்லது ஒரு படத்தை கொடுத்தனா போது அந்த படத்தை அசையும்படியாக அந்த படம் அவர்கள் பேசுகிற விதமாக பேசும்படியாக இன்றைக்கு பல விதங்களிலே டெக்னாலஜி என்ன செய்கிறது? உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதிகமாகி கொண்டே இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்னும் நாம் கவனிப்போம் என்றால் பல விஷயங்களை விஞ்ஞானிகள் இன்றைக்கு கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் நடந்தாலும் எல்லாம் சரியாக இருக்கிறது போல் நமக்கு தோன்றப்பட்டாலும் நம்முடைய கருத்தில் இருக்கிற மொபைல் ஃபோனே அதற்கு ஒரு சாட்சி. என்ன? இந்த டெக்னாலஜியினுடைய மனுஷன் கண்டுபிடித்த காரியங்களிலே மிகவும் பயங்கரமானவைகளை இன்றைக்கு மனிதனுக்கு விளைவுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் அது நன்மை என்று சொன்னாலும் மறுபக்கத்தில் அது தீமையானவைகளை செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த நிமித்தமாக அநேக பிள்ளைகள் என்ன செய்திருக்கிறார்கள்? வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், ஏன் பெரியவர்கள் கூட என்ன செய்திருக்கிறார்கள்? தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என்னதான் மனுஷன் கண்டுபிடிக்கிறவனாக இருந்தாலும் அதிலிருந்து என்ன செய்கிறது இல்லைங்க, மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக எந்த வகையிலும் எதையுமே மனிதனால் கண்டுபிடிக்க முடியாமல் மரணத்துக்கு ஏதுவாக தான் மனிதனை நடத்தி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த சிருஷ்டியானது கெட்டு போய் விட்டது. அப்போ சொல்லுவாங்க, நான் செய்கிறது என்ன செஞ்சாலும் விளங்க மாட்டேங்கிறதுன்னு வாங்க. ஏனென்றால் நாம் இருக்கிற இடம், நம்முடைய கரம் அப்படிப்பட்டது, நம்முடைய நினைவுகள் அப்படிப்பட்டது. நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிவிட்டோம். ஒரு நாள் நல்லா இருக்கும், இன்னொரு நாள் என்ன செய்கிறது? பிரச்சனையோடு கூட நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. காரணம் என்னவென்றால் நாம் என்ன செய்கிறோம் என்றால்
நாம் எத்தனையோ நன்மைகளை செய்வதற்கு நாம் முயற்சி செய்தாலும் தீமை என்கிற காரியம் நம்மை இழுத்து கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே தான் பவுல் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார், எத்தனையோ காரியங்கள் நல்லது செய்துன்னு நான் நினைக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற பாவம் என்கிற பிரமாணம் என்ன செய்கிறது, என்னை தீமை செய்யும்படியாகவே தூண்டுகிறது, என்னை நடத்துகிறது என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எத்தனை உண்மையான ஒரு வார்த்தை. ஆகவே தான் கெட்டுப்போன இந்த சிருஷ்டியை விடுதலையாக்கும்படியாக குமாரன் என்ன செய்தார், மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார். மனுஷகுமாரன் என்று சொன்னால் என்னவென்று அர்த்தம்? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று அழைத்திருக்கிறார்கள், மரியாளுடைய குமாரன் என்று அழைத்திருக்கிறார்கள், யோசேப்பினுடைய குமாரன் என்று அழைத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரன் என்று என்ன செய்தார், நாளுக்கு நாள் அவர் சொல்லிக்கொண்டே இருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது அநேக இடங்களில் அவைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். யார் சொல்றதுங்க? இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அதே 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. 13:37. அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். போதும். அதே போல 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. 16:27. உடனே 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 18:11. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். அவர் தன்னை மனுஷகுமாரன் 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 என்று அவர் என்ன செய்தார், சொல்லிக்கொள்ளும்படியாக ஆசைப்பட்டார் என்று நாம் கவனிக்கிறோம். காரணம் என்னவென்றால், மனுஷனுடைய சார்பிலே நம்மை விடுதலையாக்கும்படியாக, நம்மை கெட்டுப்போன நம்மை விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அது யார் என்று அங்கே சொல்லுகிறார், மனுஷகுமாரன் என்று சொல்லுகிறார். மனுஷகுமாரன் என்றால் ஒரு மனிதனுக்கு பிறந்தவர் என்பதை காட்டிலும் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுகிறது மனுஷன் என்று நாம் சொல்லலாம். இந்த உலகத்திலேயே மனுஷனாய் வாழ்ந்த ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்போ மற்ற யாருமே வாழலையா என்று கேட்பீர்கள் என்றால் இல்லை. ஏனென்றால் குறையுள்ளவர்களாக நீங்கள் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். மனுஷனுடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது பூமியிலே ஆண்டவர் மனுஷனை படைக்கும் பொழுது அத்தனை விதமான ஆற்றலோடு கூட மனுஷனை படைத்தார். ஆனால் அவன் அவைகளை எல்லாவற்றையும் இழந்து போனவனாக, மகிமை இழந்து போனவனாக, தேவன் தனக்கென்று கொடுத்த எல்லாவற்றையும் இழந்து போனவனாக, குறைவுள்ளவனாக மாறி அழிவுக்குரியவனாக அவன் என்ன செய்து விட்டான், மாறிவிட்டான். தான் அழிவது மாத்திரமல்ல, 959 வருஷங்கள் வாழ்ந்த மெத்துசுலா என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலே அதிகமாய் வாழ்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது, அதிக வருடம் வாழ்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட நாட்களில் இருந்த நம்முடைய வாழ்நாள் என்ன செய்தது, குறைந்து கொண்டே அழிவுக்குரியவனாக மாறி 120 வருஷமானது, 100 வருடமானது, இன்றைக்கு 80 வருஷமாகிவிட்டது. போக 60 ஆகும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மனுஷன் அழிவுக்குரியவனாக மாறிக்கொண்டிருக்கிறான். நம்முடைய சரீரம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கால சூழ்நிலைகளின் மாற்றத்தின் நிமித்தமாக நம்முடைய சுற்றி இருக்கிற அந்த எல்லா இந்த கண்டுபிடிக்கிற காரியங்கள் நிமித்தமாக நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்நாட்கள் குறைந்து கொண்டே போகிறது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மனுஷன் அழிவை காண்கிறவனாக மாத்திரமல்ல, மனுஷன் செய்கிறவைகளும் மனிதனுக்கு அழிவை கொண்டு வருகிறதாகிறது. எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிக்கிறான். எவ்வளவு வேகமாக போகக்கூடிய வாகனங்களை கண்டுபிடிக்கிறான். எத்தனையோ விதமான இந்த 5G 6Gலாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவைகளெல்லாம் நெட்வொர்க் என்ன செய்கிறது, கண்டுபிடித்தாலும் மனுஷனுக்கு அவைகள் அழிவை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. வேகம் அதிகமாக மனிதனுடைய மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது என்று நாம் கவனிக்கிறோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இந்திய தேசத்திலே மிகவும் வேகமாக போகக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய ஒரு வண்டி எதுன்னா, ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்ன்னு சொல்லுவாங்க. அந்த வண்டி என்ன செய்கிறது, வேகமாக போகிறது. ஆகவே பல இடங்களில் ஜனங்கள் கிராஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக பல இடங்களில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனால் வண்டி எங்கேயோ வருகிறது போல இருக்கும், திடீரென்று வேகமாக கிட்ட வந்துவிடும். அந்த வண்டி நிமித்தமாக அநேகம் பேர் மரித்து போனதாக தான் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். காரணம் என்னவென்றால், எத்தனையோ விதங்களை எத்தனையோ விஷயங்களை மனிதன் கண்டுபிடிக்கிறான், அவைகள் அவனுக்கு அழிவுக்குரியதாக தான் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்படியாகவே மனுஷனுடைய நாட்கள் கடந்து போகிறது. ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிற மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய சார்பிலே மனிதனாக இந்த பூமியில் வாழக்கூடிய ஒருவர் இருக்க வேண்டும். அது ஆதாமா என்று பார்ப்போம் என்றால் இல்லை, அவன்தான் எல்லாவற்றுக்கும் மனிதன் அழிவுக்குரிய காலத்தில் போவதற்கு காரணம் ஆதாம் என்று பார்க்கிறோம். அடுத்து ஆபிரகாமா என்று கவனித்து பார்ப்போம் என்றால் ஆபிரகாமும் அல்ல. அடுத்து மோசேவா என்று கவனித்து பார்ப்போம் என்றால் மோசேயும் அல்ல. அடுத்து தாவீதா என்று கவனித்து பார்ப்போம் என்றால் தாவீதும் அல்ல. இன்னும் எத்தனை பேர் நாம் நினைக்கிறோம், இன்னும் எத்தனை பேர் இவங்களாம் நல்ல ஆட்சியை கொண்டு வந்தாங்க என்று சொல்லுகிறார்கள். பொற்காலமாக இருந்தது, அவருடைய ஆட்சியில் பொற்காலம் நமக்கு இருந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த ஜனங்களை போய் கேட்டால் தான் தெரியும் அவங்க செஞ்ச அட்டூழியம் என்னென்னு, அவங்க செஞ்சிருக்கிற ஊழல்கள் என்ன என்று நம்ம அந்த நாட்களில் வாழ்ந்தவங்களை போய் கேட்டால் தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு அவர்களை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அட்டூழியம் பண்ணிக்கொண்டு ஜனங்களுக்கு நல்ல ஆட்சிகளை கொடுக்காமல் தீமைகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள் நாளைக்கு இருக்கிற சந்ததிக்கு அவர்களை தெய்வமாக காட்டி விடுவார்கள். அப்படிதான் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. நல்ல அரசர்களை, நல்ல அரசாட்சி செஞ்சவங்களை தெய்வமாக மாற்றி இன்றைக்கு உலகம் என்ன செய்கிறது, விசேஷமாக தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி அவர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தெய்வம் என்று, கடவுள் என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்வண்ணமாக எத்தனை பேர் நமக்கு இருந்தாலும் கூட யாரும் தெய்வத்தின் ஸ்தானத்தை அடைய முடியாது. ஆனால் மனுஷகுமாரன் என்று சொல்லப்படுகிறவர் தெய்வத்தின் ஸ்தானத்தில் இருந்தவர் தாமே தன்னை மனிதனாக தன்னை மாற்றிக்கொண்டார். ஆகவேதான் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தன்னை சற்று தேவ தூதரிலும் சிறியவனாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யாருங்க தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம், அல்லது மனுஷகுமாரன் என்று பார்க்கிறோம். குமாரன் தன்னை மனுஷகுமாரனாக மாற்றிக்கொண்டதை சத்திய வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மனுஷனுடைய சார்பிலே மனிதனாக வாழக்கூடியவர் ஒருவர் இருக்க வேண்டும். அதைதான் விளக்கமாக கடந்த வாரத்திலே ஒரு சில வசனங்களை நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். நாம் இன்றைக்கு படித்த வசனங்கள் கூட இயேசு கிறிஸ்து தன் என்ன செய்தார், மனுஷகுமாரனாகவே பாவித்தார் என்று பார்க்கிறோம். மனிதனுக்குரியவைகளை செய்தார் என்று பார்க்கிறோம். ஒரு மனுஷன் எப்படி வாழணும் என்பதை அவர் வாழ்ந்து போனார் என்று பார்க்கிறோம். அவருக்குள்ளே தெய்வத்தினுடைய சகல காரியங்களும் அவருக்குள்ளே, கர்த்தத்துவம் அவருக்குள்ளே இருந்தாலும் அவர் மனிதனாகவே வாழ்ந்து போனார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு குழப்பம். அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு என்னங்க குழப்பம் உண்டானது? இவர் எப்படி மேசியாவாக இருக்க முடியும்? இவர் எப்படி தேவனுடைய குமாரனாக இருக்க முடியும்? இவர் எப்படி என்றுதான் பல கேள்விகள் அவர்களுக்குள்ளே இருந்தது. கூட இருந்த பேதுருவுக்கும் அதே சந்தேகம்தான். என்ன? அவர் சொல்லுகிறார், நான் மனுஷருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன், எனக்கு இப்படியாக நேரிட போகிறது, எருசலேமிலே என்னை என்ன செய்வார்கள், சிலுவையிலே அறைவார்கள் என்று சொல்லும் பொழுது பேதுரு அவரை தனியாக கூட்டிட்டு போய் என்ன செய்கிறார், இது உமக்கு நேரிடக்கூடாது, நீர் தேவனுடைய குமாரனாச்சே, நீர் இப்படி இல்லாமல் உமக்கு நடக்கக்கூடாது என்று இயேசு கிறிஸ்துவை திட்டினார் என்று பார்க்கிறோம். யார்? பேதுரு. காரணம் என்னவென்றால் அவங்களுடைய என்ன தெய்வம் தான், கடவுள்னா இப்படி தான் இருக்கணும். ஆனால் கடவுளுடைய பிரதிநிதித்துவத்திலே தெய்வம் இந்த உலகத்திலே என்ன செய்தார், மாம்சத்திலே வராமல் மனுஷனுடைய சார்பிலே ஒருவர் நின்றார் என்று பார்க்கிறோம். அவருடைய பெயர் தான் மனுஷகுமாரன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர் மனுஷகுமாரன் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட எப்பொழுதுமே இருக்க போகிறார். கிறிஸ்து எங்களோடு எப்போதும் இருப்பார். மேசியா எங்களோடு கூட எப்போதும் இருப்பார் என்று சொல்லப்படுகிறதே. ஆனால்
மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார் என்று சொல்லுகிறீரே, அந்த மனுஷகுமாரன் யார் என்று இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு பெரிய கேள்வி. காரணம் என்னவென்றால், தன்னை மனுஷனாக காண்பிப்பதற்கு தெய்வம் என்ன செய்தார்? என்றைக்குமே அவர் அவதிலே கண்ணும் கருத்துமாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த மாதத்தின் செய்தியை கர்த்தர் கிருபை தருவார் என்றால் நிச்சயமாக யூடியூப்பில் போடுறேன், அதை பாருங்க, அதை கேட்காதவர்கள் கேளுங்கள். ஏனென்றால் மனுஷகுமாரன் மனுஷனுடைய சார்பிலே வந்து மனிதன் செய்ய முடியாதவைகளை அவர் செய்து போனார் என்று பார்க்கிறோம். என்ன முடியலைங்க மனுஷனால் என்ன செய்ய முடியாமல் போச்சு? மனுஷனால் என்ன செய்ய முடியாமல் போச்சு, அதை அவர் செஞ்சுட்டு போனார். என்ன நினைக்கிறீங்க நீங்க? மனுஷனா வாழ முடியல, அவர் மனிதனாய் வாழ்ந்து போனார். ஹல்லேலூயா. மனுஷனாய் வாழ முடியல. ஆகவே தான் அவர் நம்மை போல் என்ன செய்தார்? தூங்கினார். நம்மை போல் என்ன செய்தார்? உணவை சாப்பிட்டார். ஆகவே அவர் போஜன பிரியன் என்று சொன்னார்கள். பாவிகளோடு கூட உட்கார்ந்த கடவுள்லாம் எங்கே இருக்கணுங்க? கோயிலுக்குள்ளே இருக்கணும். எங்கே இருக்கணும்? பலிபீடத்தில் முன்னாடி வந்து நின்று பிரசங்கம் பண்ணி இருக்கணும். அல்லது கோபுரத்தின் அந்த கோயில் ஆலயத்தில் கோபுரத்தின் உச்சிலே நின்று ஜனங்களுக்கு போதனை செஞ்சிருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து மாறாக பாவிகளிடத்தில் உட்கார்ந்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறத ஜனங்கள் பார்த்தவுடனே, இவர் எப்படி தேவனுடைய குமாரனாக இருக்க முடியும்? இவன் மேசியா அல்ல என்பதை இஸ்ரவேல் ஜனம் யூதர்கள் என்ன செய்தார்? மதத்தில் இருக்கிறவர்கள் தெய்வத்தை வந்தவரை புரிந்து கொள்ளாமல் போனார்கள் என்று பார்க்க காரணம் என்னன்னா, அவர் மனுஷனாய் வாழ்ந்தார். இன்றைக்கு மனுஷனாய் வாழ்றதுக்கு முடியல, ஆனால் தெய்வமாக வாழ்றதுக்கு பிரயாசப்படுறான். நான் கடவுள் என்று தன்னை மனிதன் என்ன செய்கிறான்? இன்னைக்கு நான் கடவுளாக இருக்கிறேன் என்று எத்தனை பேர் எழும்பி இருக்கிறாங்க. கடந்த 6000 ஆண்டுகளாக நான் என்னை கடவுள் என்று சொன்னவர்கள் உண்டு, தன்னை தானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் உண்டு. இன்றைக்கு மனிதர்கள் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருத்தனும் என்ன செய்கிறான்? பல நோய்கள் வந்து பிரச்சனைகள் வந்து அவன் மரித்து போனான் என்று பார்க்கிறோம். நான் திரும்பி வருவேன் என்று சொல்லி என்னை ஜீவ சமாதியாக என்ன செஞ்சிருங்க, என்னை மாற்றி விடுங்கள் என்று சொல்லி ஜீவ சமாதியாக மாற்றி அவங்க கூட இருந்த அவனை பின்பற்றின சீஷர்கள்லாம் என்ன செய்கிறாங்க? காத்திருந்து பார்க்குறாங்க. 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, என்ன ஆள் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. ஏனென்றால் தன்னை கடவுள் என்று அவன் ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். ஆனால் உலகத்தில் கடவுள் மனிதனாக வந்து தன்னை மனிதனாகவே காண்பித்து போனார் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் தாயின் வயிற்றிலே உருவானார். ஆகவே தான் அவர் தன்னுடைய பெற்றவர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராக வாழ்ந்தார்? அவருக்கு மனுஷருடைய தயவு தேவை, அவருக்கு ஞானம் தேவை, அவருக்கு வளர்ச்சி தேவை, எல்லாம் அவருக்கு தேவைப்பட்டது. காரணம் என்னங்க? அவர் மனுஷகுமாரனாகவே தன்னை பாவித்தார். தன்னை சொல்லிக்கொண்டே இருப்பார், நான் மனுஷனுடைய சார்பிலே நிற்கிறவன். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் தவறான ஒரு எண்ணம் கொண்டபடினால தான் அவர் என்ன செய்தார்கள்? சிலுவையில் கொண்டு போய் அறைந்தார்கள். காரணம் என்ன? இவன் தேவனுடைய குமாரன் அல்ல, இவன் மேசியா அல்ல, இவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்று சொன்னார்கள். காரணம் என்ன? இயேசு தன்னை மனுஷகுமாரனாகவே அங்கிருந்து ஜனத்திற்கு தன்னை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இருக்கிற உலக மக்களும் இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்ல மனுஷன் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே தான் புத்தன், இயேசு, காந்தி. இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற கான்ஸ்டியூஷனில் போய் அந்த கோர்ட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இயேசு படம் போட்டிருப்பான், புத்தருடைய படம் போட்டிருப்பான், அந்த பக்கத்தில் காந்தியோட படம் போட்டிருப்பான். நல்ல மனுஷன் இயேசு கிறிஸ்து. அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன். காரணம் என்ன தெரியுங்களா? நல்ல மனிதனாக தன்னை என்ன செய்தார்? காண்பித்தார் என்று பார்க்கிறோம். அதாவது மனுஷகுமாரனாக தன்னை காண்பித்தார் தெய்வம் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு மனுஷன் செய்ய முடியாத ஒன்று என்ன தெரியுங்களா? அவனால் மனுஷனாக வாழ முடியல. மனிதனுக்கேற்ற நிலை அவனுக்கு இல்லாதபடினாலே, நிலையில் வாழ முடியாதபடினாலே அந்த சார்பில் ஒருவர் வந்து நின்றார்.
நின்று என்ன செய்தார்? மனுஷனுடைய சார்பில் வந்து நின்று மனுஷகுமாரனாக அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் எத்தனை உதாரணங்களை நாம் சொல்லுவது அவர் மனுஷகுமாரன் என்று? இன்னும் எத்தனை உதாரணங்களை சொல்ல முடியும் நம்மால்? எத்தனையோ உதாரணங்களை வேதத்தில் நாம் பார்க்கிறோமே. அவர் தன்னை மறிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாரே, அதுவே மனுஷகுமாரனுடைய செயல் அல்லவா? மனுஷகுமாரன் மனுஷருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்று சொன்னாரே. இந்த கிரியைகள் எல்லாம் என்ன எப்படி என்று காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாகவே காட்டுகிறது. காரணம் என்ன? மனுஷனுடைய சார்பிலே ஒருவர் என்ன செய்யப்பட வேண்டும்? தேவன் எதிர்பார்க்கிற மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்சார். தன்னை சொல்லிக் கொண்டே இருந்தார். என்ன? மனுஷகுமாரன், மனுஷகுமாரன், மனுஷகுமாரன். அவரை சில பேர் தாவீதின் குமாரன் என்று அழைத்தார்கள். ஒரு குருடன் என்ன செய்கிறார்? தாவீதின் குமாரன் என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து நின்னாரா? அவர் கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்து நின்னாராங்க? நின்னாராங்களா? தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார். கேட்காதவர் போல அந்த வார்த்தை கேட்காதவர் போல போனார். நீங்கள் என்ன, நானும் நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்க என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? இயேசு கிறிஸ்து கேளாதவர் போல் போய் திரும்பி வந்து அவனுக்கு அற்புதம் செய்தார். இல்லை, அவர் கேட்காதவர் போல் போனதற்கு காரணம் அவரை தாவீதின் குமாரன் என்று அழைத்தது தான் காரணம் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னை தாவீதின் குமாரன் என்று அழைப்பதற்கு விரும்பலை. இயேசு கிறிஸ்து தன்னை மரியாளின் குமாரன் என்று அழைப்பதற்கு விரும்பல. சுற்றி இருக்க ஜனம்தான் சொல்லுகிறது. தன்னை அவர்கள் அப்படியெல்லாம் அழைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீங்கள் என்னை அப்படி அழைக்க கூடாது என்று சொல்லுவார். ஏன்? தன்னை நல்லவன் என்று சொல்லி அழைக்கிறான் ஒருத்தர். நல்ல போதகரே என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை நல்லவன் என்று சொல்வானேன், பரலோகத்தில் இருக்கிற பிதா தவிர வேறொருவரும் நல்லவன் இல்லை. தன்னை மனிதனாகவே காட்டிக்கொண்டவர் இயேசு கிறிஸ்து. தன்னை மனிதனாகவே காட்டிக்கொண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நம்ம நல்லவனா வாழ்றதுக்கு பிரயாசப்படுறோம். கெட்டவனா வாழாத நல்லவனா வாழ. ஆனால் தெய்வம் சொல்லுகிறார், நீ நல்லவனா இருக்க வேண்டாம், கெட்டவனா இருக்க வேண்டாம், நீ ஒரு நல்ல மனுஷனா இருப்போதோ, ஒரு மனிதனா இருப்போதோ. அந்த மனிதனுடைய அந்த மனுஷனா வாழ்ந்தாலே போதும், சகல அம்சங்களும் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே, மனுஷகுமாரனுக்குள்ளே சகல அம்சமும் என்ன செய்துங்க? நிறைந்திருந்தது என்று பார்க்கிறோம். கம்பேஷன் அவரிடத்தில் இருந்தது. ஜனங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் மேல் மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஓய்வு நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யக்கூடாது என்பது அன்றைக்கு இருந்த ஜனத்தினுடைய கோட்பாடு, அந்த மதத்தினுடைய கோட்பாடு. ஆனால் ஒருவன் 38 வருஷம் என்ன செய்கிறான்? அந்த பெரும்பாடு உள்ளவனாக அங்கே நடக்க முடியாமல் இருந்த அவனை என்ன செய்தார்? அவனை விடுதலை ஆக்கினார் என்று பார்க்கிறோம். அதை பார்த்த ஜனங்களுக்கு கோபம் வந்ததல்லவா? ஆண்டவர் என்ன செய்கிறார்? யாரும் செய்ய முடியாத காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்து போனார். என்ன செஞ்சார்? அவர் மனுஷனா வாழ்ந்தார், அவ்வளவுதான். ஆகவேதான் இன்றைக்கு இருக்கிற ஜனங்களும் மதத்தினரும் சரி, எல்லோருமே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ நல்ல ஒரு மனுஷனா பார்க்குறாங்க. அவர் கடவுளை பார்ப்பதை காட்டி நல்ல ஒரு மனுஷனா இன்றைக்கு இருக்கிற உலகம் என்ன செய்கிறது? அவரை சொல்லுகிறது. இஸ்லாமியர்கள் அவரை என்ன செய்கிறாங்க? ஒரு இறை தூதனாக அவரை பாவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் தெய்வன் என்பதை வெளிக்காட்டாமல் மனுஷனாகவே அவர் தன்னை காண்பித்தபடினாலே இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கும் குழப்பம், அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கும் குழப்பம். பெத்லகேமில் இருந்து தானே என்ன செய்ய வேண்டும்? நன்மை வர வேண்டும். நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமோ? இவர் நசரேன் என்று அழைக்கப்படுகிறார். யார்? இயேசு கிறிஸ்து. ஆனால் பெத்லகேமில் இருந்து தான் நன்மை வரணும். நாசரேத்திலிருந்து எப்படி நன்மை வர முடியும் என்று குழப்பம் ஜனங்களுக்குள்ளே. காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து தன்னை மனிதனாக பாவித்தார். மனுஷகுமாரனாகவே அவர் பாவித்துக் கொண்டிருந்தார். மனுஷனுடைய சார்பிலே என்ன செய்தார்? அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்வாங்க. ஒரு மனுஷனை உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா மனுஷனும் ஒரு லைனில் நிற்க வைங்க, ஒருவர் மாத்திரம்தான் முன்னாடி நிற்க முடியும். அவர் அதுக்கு தகுதியுள்ளவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் இந்த உலகத்தில், ஆதாமும் சரி, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் மனிதனாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள்.
ஏனென்றால் நீங்கள் நானும் குறைவுள்ளவர்கள். நம் குறைகளாகவே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்கிறதும் நாம் நினைக்கிறது எல்லாமே என்ன செய்கிறது? கேடு விளைவிக்கிறதாக, மற்றவனை அழிக்கிறதாக, மற்றவனுக்கு தீங்கு செய்கிறவனாக. பவுல் சொல்லுகிறது போல என்னுடைய இந்த பிரமாணம், பாவ பிரமாணம் என்ன செய்கிறது? இந்த நன்மை செய்ய முடியாதபடி என்னை தடுத்து கொண்டிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷகுமாரன் என்று சொல்லுவதற்கு இன்னும் வேறு என்ன காரியங்களை சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவேதான் ஜனங்கள் குழம்பி போனார்கள். நல்ல மனிதனாய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன்னை இந்த உலகத்திலே காண்பித்தார் என்று பார்க்கிறோம். ஏன் இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சத்திலே வரும் பொழுது தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லிக் கொள்வதற்கு கூட அவர் என்ன செய்யலைங்க? அதை செய்யலை. அதை சொல்ல போகும் பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனம், அன்றைக்கு இருந்த யூத ஜனம் என்ன செய்தது? தன்னை அவன் தேவனுக்கு சமமாக்கினான் என்று என்ன செய்கிறார்கள்? கோபப்படுகிற சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இவ்வளவு நேரம் நம் மனுஷகுமாரன் என்று நாம் கவனித்தோம். கடந்த வாரத்தின் சில காரியங்களை நாம் நேரத்தில் கவனித்திருந்தோம். அப்படி என்றால் தேவகுமாரன் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருக்கிறார். தேவனுடைய குமாரன் என்று இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏன் தேவகுமாரன் என்று நாம் சொல்ல வேண்டும்? முதலாவது, சர்வ வல்லமையுள்ள தெய்வம். சர்வ வல்லமையுள்ள தெய்வம் சிருஷ்டிகளை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக தன்னை ஒரு நிலைப்படுத்துகிறார். என்ன நிலை? சிருஷ்டிகளுக்கு தன்னை காண்பிக்கக்கூடிய நிலைப்படுத்தினது தான் குமாரன். ஆகவேதான் வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமாய் இருக்கிறார். இந்த சிருஷ்டி மாத்திரமல்ல, எல்லா சிருஷ்டிக்கும் முன்பாக குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா. அந்த குமாரன் என்ன செய்தார்? பல சிருஷ்டிகளில் அநேக உலகங்கள் உண்டு. அந்த அநேக உலகங்களில் ஒரு உலகமாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும், இந்த பூமி என்ன செய்து விட்டது? கெட்டு போய் விட்டது. அல்லது வேதத்தில் ஆண்டவர் ஒரு உமையை சொல்லுவார். 100 ஆடு ஒருவனுக்கு இருந்தது. அவன் ஆட்டையெல்லாம் ஓட்டிக்கொண்டு வீட்டிலே அவன் அந்த இடத்துல வைத்து கட்டிவிட்டான். பார்த்தா ஒரு ஆட்டை காணும். 99 ஆடு இருக்கிறது. ஒரு ஆடு எங்கேயோ தொலைந்து போய் விட்டது. அந்த 99 ஆடை அங்கேயே விட்டு அந்த ஒரு ஆட்டிற்காக தேடி சென்ற மெய்ப்பனை போல இயேசு கிறிஸ்துவை நமக்கு சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஆடு யார் தெரியுங்களா? இந்த சிருஷ்டி. அந்த ஒரு ஆடு யார் தெரியுங்களா? இந்த பூமி. அந்த ஒரு ஆடு யார் தெரியுங்களா? நீங்களும் நானும். நம்ம என்ன செய்தார்? இழந்து போனார். நாம் தொலைந்து விட்டோம். ஆதாம் என்ன செய்து விட்டான்? தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்து விட்டான். அவர் வேண்டாம் என்று அவரை உதறி தள்ளி விட்டான். ஆகவே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறதே. நம்ம இழந்து போய் விட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த சிருஷ்டியை விடுதலையாக்கும்படியாக குமாரனாய் இருந்த அவர் தாமே மனுஷகுமாரனாய் மாறினார். இந்த சிருஷ்டியில் ஒருவராக தன்னை மாற்றிக்கொண்டதனுடைய பெயர்தான் மனுஷகுமாரன். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தெய்வம் சிருஷ்டிகளுக்கு, எல்லா சிருஷ்டிகளுக்கும் தன்னை காண்பிக்கும்படியாக தன்னை ரூபித்தார் என்று பார்க்கிறோம். அந்த ரூபத்தினுடைய பெயர்தான் குமாரன். சகல சிருஷ்டிகளுக்கும் தன்னை வெளிப்படுத்தும்படியாக அவர் என்ன செய்தார்? குமாரன் என்ற அந்த நிலையை, ஆள் தத்துவத்தை அவர் அடைந்தார். குமாரன் என்ன செய்கிறார்? அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் சகல சிருஷ்டிகளை உண்டாக்கினவர். அவர் படைத்த சிருஷ்டிகளில் ஏதாகிலும் ஒரு சிருஷ்டி தவறு விடும் என்றால், வழி தப்பி போய்விடும் என்றால், காணாமல் போய்விடும் என்றால், அந்த சிருஷ்டியிலே ஒரு பங்காக தன்னை மாற்றிக்கொண்டதனுடைய பெயர், அதாவது நம்முடைய சிருஷ்டியை பொறுத்தவரை அவர் தன்னை மனிதனாக மாற்றிக்கொண்டாரே, அந்த நிலையின் பெயர், அந்த ஆழ்த்தத்துவத்தின் பெயர் தான் மனுஷகுமாரன். ஹல்லேலூயா. அப்ப தேவகுமாரன் என்றால் யார்? அவரை தேவனுடைய குமாரன் என்று அழைக்க வேண்டும். முன்பே சொன்னேன், மனுஷகுமார் என்றால் மனுஷனுக்கு பிறந்தவர் என்று அல்ல, அப்படி அர்த்தம் அல்லது.
மனுஷகுமாரன் என்றால் அவர்தான் மனுஷன் என்று அர்த்தம். அப்போ தேவனுடைய குமாரன் என்றால் அவர்தான் தெய்வம் என்று அர்த்தம். ஆனால் தேவகுமாரன் என்று பிரித்து பேசுவதற்கு காரணம் என்ன? வேதத்தை நீங்கள் சுவிசேஷங்களையும் நிருபங்களையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரனாகவே என்ன செய்தார்? ஒவ்வொரு இடத்திலும் காண்பித்தார். காரணம் என்ன? மனுஷனுடைய சார்பிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ளவர் என்ன செய்தார்? இந்த சிருஷ்டி இழந்தபடியினாலே இந்த சிருஷ்டியில் ஒருவராக, வேதத்தில் அருமையான ஒரு வார்த்தை, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க தாமும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர்தான் மனுஷகுமாரன். ஹல்லேலூயா. இந்த அன்பை குறித்து நாம் எப்படி விளங்கிக் கொள்வது என்று நமக்கு தெரியல. அவர் எப்படிதான் இந்த உலகத்தை சகல சிருஷ்டிகளையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், கவனித்து கொண்டு இருக்கிறார் என்று தெரியல. ஆனால் இன்றைக்கு மனுஷன் தான் என்ன செய்கிறான்? அவர் கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லி அவருக்கு விரோதமாக பேசுகிறான். கடவுள் இல்லைன்னு சொல்றவனை கூட ஆண்டவர் விட்டுறாரு. கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறான் தெரியுங்களா? அவனை ஆண்டவர் என்றைக்குமே விட மாட்டார். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற ஜனங்கும் அப்படிதான் இருக்கு. கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போறவனை கூட ஆண்டவர் அவனை திருத்தி விட முடியும். ஆனால் இருக்குன்னு சொல்றவனே மனுஷனால் தெய்வத்தால் என்ன செய்ய முடியாது? அப்படிப்பட்ட மனுஷர்களை திருத்தவ முடியாது. ஏன்னா அதை வச்சு அவன் பிழைப்பை இன்றைக்கு என்ன செய்கிறான்? எடுத்துக்கொண்டு இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப மனுஷனுடைய சார்பிலே, இந்த சிருஷ்டியின் சார்பிலே ஆண்டவர் என்ன செய்தார்? வந்தாரே, அந்த நிலையின் பேர் தான் மனுஷகுமாரன், மேசியா. அந்த மனுஷகுமாரனை வந்தவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி என்றால் தேவனுடைய குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்கு காரணம் என்ன? அவர்தான் தெய்வமாச்சே, அதில் எந்த மாற்றம் நமக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவரை தேவனுடைய குமாரன் என்று அழைக்க வேண்டும்? அவர் தேவனுடைய குமாரன் என்றால் அவர்தான் தெய்வம். பரலோகத்தில் எனக்கு பிதா இருக்கிறார், பரலோகத்திலே எனக்கு பிதா இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யூத மக்கள் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் தேவ தூஷணம் பேசுகிறான் என்று இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், அவர் முகத்தில் துப்பினார்கள் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? தன்னை அவன் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், தன்னை தெய்வம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜனங்கள் என்ன செய்தது? இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக எங்கே போனார்கள் என்று பார்க்கிறோம். இவன் மேசியாவாக இருக்க முடியாது, ஏனென்றால் இவனுடைய செயலெல்லாம் மனுஷனைப் போலவே இருக்கிறது, இவன் எப்படி தெய்வமாக முடியும் என்பதுதான் அன்றைக்கு இருந்த யூத ஜனத்தினுடைய வாக்குவாதமே. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை மனிதனாகவே காண்பித்து கடந்து போனார், மனுஷகுமாரனாகவே காண்பித்து கடந்து போனார். நாம் வாசித்த வசனங்கள் எல்லாமே என்னங்க அதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஆனால் எங்குமே வேதத்தில் கவனித்து பாருங்க, தன்னுடைய தேவனுடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு அவர் என்றைக்குமே அவர் பிரியப்படாமல் அவர் தயங்கினார் என்று பார்க்கிறோம். அவர் தயக்கமுடையவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப தேவனுடைய குமாரன் என்று அவரை அழைத்ததற்கு காரணம் என்ன? அவர் தேவனுடைய குமாரன் என்று யார் அழைத்தார்கள்? யார் அழைக்க வேண்டும் அவரை? இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரன் என்று அவர் தன்னை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் மனுஷனுடைய சார்பிலே என்ன செய்கிறார்? அவர் மனுஷனாக பரிசுத்தம் உள்ளவராக மனுஷன் வாழ வேண்டிய நிலையிலே தெய்வம் என்ன செய்தார்? வாழ்ந்து போனார். ஆனால் அவரை தேவனுடைய குமாரன் என்று யார் அழைக்க வேண்டும்? தேவனுடைய குமாரன் என்றால் அவர் தெய்வம் என்று யார் அழைக்க வேண்டும் என்றால் இந்த சிருஷ்டி இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். மனுஷகுமாரனாய் வந்தவர் மனுஷகுமாரன் மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய குமாரன் என்பதையும் இந்த சிருஷ்டி விசுவாசிக்க வேண்டும். அப்படி ஒருவன் விசுவாசியாமல் இருப்பான் என்றால் அவன் கெட்டு போனவன். காரணம் என்ன? அவனால தேவகுமாரன் மூலமாக பிதாவை அவனால என்ன செய்ய முடியாதுங்க? போய் சேர முடியாது.
காந்தியைப் போல தான் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். காந்தி என்ன விசுவாசிச்சாரு? அகிம்சை முறையிலே விடுதலை கொண்டு வர முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன அகிம்சை முறையை பயன்படுத்தி தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினதாக அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் எழுதியிருக்கிறார். நம்முடைய இந்திய சட்டத்தில் போய் பார்ப்பீங்களா, இயேசு கிறிஸ்து காந்தி படம், இந்த பக்கத்தில் புத்தருடைய படம் போட்டிருப்பாங்க. இப்போ இருக்கான்னு தெரியல, எடுத்துட்டு இருப்பாங்க. அவர்கள் நல்ல நல்ல காரியங்களை மனிதர்களுக்கு சொல்லி போனார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவ்வண்ணமாக வாழ்ந்து போனார் என்று பார்க்கிறோம். ஆனால் மனுஷகுமாரன் என்று அந்த நிலையை அடைந்த தெய்வம், மாம்சத்தில் வந்த தெய்வம், உங்களையும் என்னையும் போல இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த அவரை நீங்களும் நானும் கண்டுபிடிக்கணும். என்னவென்று? தேவனுடைய குமாரன் என்று, தேவனுடைய குமாரன் என்று அவரை விசுவாசிக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். யோவான் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். போதும், இங்கே வாசிக்கிறோம். இந்த சம்பவம், மார்த்தாள் மரியாள் தன்னுடைய சகோதரனை அங்கே இழந்து போகிறார், மரித்து போனார். மரித்து 4 நாள் ஆகிறது. இயேசு கிறிஸ்து அங்கே அவரை காணும்படியாக போகும் பொழுது நடக்கிற சம்பவம் தான் இது. அங்கே வந்து அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? பதட்டப்படுறான். முன்னாடியே வந்திருக்கலாமே, நீர் ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீர் ஆண்டவரே, ஏன் இப்படி செய்தீர் எங்களுக்கு என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அதற்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 26. போதும். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே இவளுக்குள்ளே ஒரு வாக்கியம், ஒரு காரியம் தென்படுகிறது. ஒரு என்ன செய்கிற நினைப்பு வருகிறது. என்ன? ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரனாகவே காண்பித்தார், மனுஷகுமாரனாகவே பாவித்தார். ஒருத்தர் செத்து போயிருக்கார், 4 நாள் கழிச்சு போய் பார்க்கிறார். அதெல்லாம் சரி, சாதாரண ஒரு நிலையில் அவர் தன்னை காண்பித்து கொண்டிருக்கிறார். ஆனால் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்கிறதை மனிதர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும், அவரை அங்கீகரிக்க வேண்டும். இதை இந்த காரியம் நடக்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு தோன்றுகிறது. என்னவென்றால், ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. யோவான் ஸ்நானகன் யாருங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு பிறந்தவர், 6 மாதத்துக்கு முன்னாடியே பெரியவர் இயேசு கிறிஸ்துவை விட. இயேசு கிறிஸ்துவ அழிய ஆயத்தம் பண்ணுகிறவர். அவருடைய கரத்தில் தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? அந்த வானாந்தரத்தில் போய் மனம் திரும்புங்கள், பரலோகராஜ சமீபமாக இருக்கிறது, பாவ மன்னிப்புக்கேற்ற ஞானஸ்நானம் பெறுங்கள் என்று உரத்த சத்தமாக யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து அங்கே அவனுடைய கரத்தில் வந்து ஞானஸ்நானம் எடுக்க வரும் பொழுது அவன் சொல்லுகிறான், உன்னுடைய காலில் இருக்கிற செருப்பை கழட்டுறது கூட நான் என்ன இல்லைங்க, தகுதி இல்லை. நீர் எப்படி ஆண்டவரை என்னிடத்தில் வந்து நீர் எடுக்க முடியும்? நீர் ஜீவனுள்ள தேவனாச்சே, தேவனுடைய குமாரனாச்சே என்றெல்லாம் யோவான் சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை பார்த்த யோவான், இயேசு கிறிஸ்துவின் நடவடிக்கைகளை பார்த்த யோவான், இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்களை கண்ட யோவான் கேள்வி கேட்கிறார். சீஷர் அவர் சிறையில் இருக்கும் பொழுது, சிறையில் அவருடைய யோவான் ஸ்நானகனுடைய சீஷரை கூப்பிட்டு யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? அப்படின்னா நீர் நடக்கிறத, நீர் செய்கிறதெல்லாம் பார்த்தா உம்மை பார்த்தா மேசியா மாதிரி தெரியல, உம்மை பார்த்தா தேவனுடைய குமாரனை மாதிரி தெரியல, நீர்தானா அல்ல வேற ஒருவர் வர வேண்டுமா? யாருக்குங்க இந்த நிலைமை? இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகனை குழம்பி போனான், இவர் தேவனுடைய குமாரன் அல்ல என்று அவன் குழம்பி போனான். சந்தேகம். என்ன சந்தேகம்? வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் காத்திருக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்து பதில் தருகிறார்,
நடக்கிறவைகளையும் கண்டவைகளையும் போய் யோவானுக்கு சொல்லுங்கள். காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு இருந்த யோவான் ஸ்தானங்களே புரிந்து கொள்ள முடியலன்னா நீங்களும் நானும் யார்? அன்றைக்கு இருந்த இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்தானங்களை புரிந்து கொள்ளாமல் இவர் தேவனுடைய குமாரன் அல்ல, இவர் வேறொருவரோ போல இருக்கிறது, இன்னொருவர் வருவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று போல என்று அவரிடத்தில் கேளுங்கள் என்று ஆள் அனுப்புகிறான். ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்களேன் சத்தமாக. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சீக்கிரம் வாசிங்களேன். போதும் சிஸ்டர். இங்கே அருமையாக நீதிமொழியில் சொல்லுகிறார், தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் என்னிடத்தில் இல்லை. உண்மை அதுதான். மனுஷர்களுக்கு தெய்வத்தினுடைய செயலை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு இல்லை. ஆனால் அவர் எத்தனையோ விதங்களிலே நம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். வேத வசனத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். நடந்த சம்பவங்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் கண்டவைகளையும் நடக்கிறவைகளையும் கேட்டவைகளையும் போய் யோவானுக்கு சொல்லுங்கள். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்கிற விஷயங்களை பார்த்து நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷகுமாரனாக இருக்கிற கிறிஸ்து தாமே தேவனுடைய குமாரன் என்று. ஹல்லேலூயா. ஆகவே தான் அங்கே மார்த்தாள் என்று நினைக்கிறவங்களுடைய பேர், அவர்கள் என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன், அவர் சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு என்ன இல்லைங்க, அவரை மனுஷகுமாரனாகவே பார்க்கிறாங்க. 4 நாள் கழிச்சு வருகிறே, எங்கேயாவது உமக்கு இருக்கிறதா என்பது போல அவரை கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்படியாக நீர் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும், ஜீவனுக்கெல்லாம் அதிபதி அவர் என்று சொன்னவுடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம், நீர் வருகிறவர் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற நான் விசுவாசிக்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய குமாரன் என்றால் அவர் தெய்வம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மனுஷகுமாரன் என்பதை அவர் என்ன செய்தார்? நிரூபித்து போய்விட்டார். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் எல்லா மனுஷர்களும் இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல போதகர், ஒரு நல்ல ஒரு டீச்சராக தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவ்வண்ணமாக கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள். புத்தன், இயேசு, காந்தி, யார் காந்திக்கும் புத்தனுக்கும் நடுவில் இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறாங்க. பரவாயில்ல, நடுவுலையாவது வச்சாங்க. ஆனால் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை எவன் விசுவாசிக்கிறானோ, எவன் நம்புகிறானோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். மனுஷகுமாரன் என்று அவர் தன்னை சொல்லிக் கொண்டார், தன்னை பாபித்தார், அவனமாக நடந்து கொண்டார். அவர் இயேசு கிறிஸ்து மனுஷன் என்று சொல்லி மனுஷனாய் பிறந்தார், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த நல்ல ஒரு மனுஷங்க என்று சொல்றது மேன்மை கிடையாது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்கிறதை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் அடிக்கடி கூப்பிட்டு கேட்பார். என்னன்னு கேட்பார்? என்னை யார் என்று நினைக்கிறார்கள்? என்னை யார் என்று நினைக்கிறார்கள்? ஜனங்கள் யார் என்று நினைக்கிறாங்க? உம்மை தீர்க்கதரிசி என்று நினைக்கிறார்கள், உம்மை எலியா என்று நினைக்கிறார்கள், உம்மை மோசே என்று நினைக்கிறார்கள், உம்மை இப்படி நினைக்கிறாங்க, உம்மை அப்படி நினைக்கிறாங்க, ஒரு நல்ல தூதர் என்று நினைக்கிறாங்க, உம்மை நல்ல மனுஷன் என்று நினைக்கிறாங்க, நல்ல நெறிமுறைகளை சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல மனுஷன் என்று நினைக்கிறாங்க என்பது போல அன்றைக்கு இருக்கிற சீஷர்கள் பதில் சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? அதற்கு பேதுருடைய பதில் என்னங்க? அது பேதுரு என்ன பதில் சொன்னார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா.
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இது இந்த வெளிப்பாடு எவனுக்குள்ள இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆகவேதான் இயேசு சொல்லுவார், இது உனக்கு மாம்சமோ ரத்தமோ உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறவர் பிதாவுக்குரியவர், பிதாவினிடத்தில் இருந்து வந்தவர், சர்வ வல்லவரிடத்தில் இருந்து வந்தவர். யார்? தேவகுமாரன். அந்த தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்த பொழுது தேவகுமாரனுக்குரிய சாயலை அவர் காட்டல. ஆனால் அவருடைய செய்கைகள், வேத வசனம், சரித்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. காரணம், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் அவர். ஹல்லேலூயா. மரியாளின் கற்பத்தில் பிறந்தவர் என்று நாம் நினைக்கிறோம். மனுஷகுமாரனாக இருந்த கிறிஸ்து மரியாளின் கற்பத்தில் வந்தார். அவர் மரியாளின் கற்பத்தில் உற்பவித்தவராக இருந்தாலும் அவர் வானத்தில் இருந்து இறங்கி வந்த கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உங்களை என்னையும் விடுதலையாக்கும்படியாக பரலோகத்திலிருந்து வந்தவர் அவர். அப்ப எவன் ஒருவன் இந்த உலகத்திலே தேவனை அல்லது சரியாக்கப்பட வேண்டும், தன்னை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும், தேவனோடு கூட தன்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வாழ்கிறானோ, எண்ணம் கொண்டவனாக இருக்கிறானோ, அவன் ஒவ்வொருவனுமே மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று அவன் விசுவாசிக்க வேண்டும். ஆகவேதான் பவுல் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒரு வசனத்தை வாசிங்களே. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவனுடைய குமாரன் மேல் விசுவாசம் எதற்கு? தேவனுடைய குமாரன் மேல் உங்களுக்கு எனக்கும் அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டுமல்ல. எதற்கென்றால் அவர் ஜீவன் தருகிறவர், அதாவது பிதாவினிடத்திலிருந்து வருகிற ஜீவனை நமக்கு கொடுக்கிறவர். அது மாத்திரமல்லங்க, பிதாவினிடத்திலிருந்து வரக்கூடிய ஜீவன் மனிதனுக்கு சேர வேண்டும் என்றால், அது அல்லது சர்வ வல்லவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவன் நமக்குள்ளே வர வேண்டும் என்றால், மனுஷனுக்குள்ளே வர வேண்டும் என்றால் அங்கே என்ன செய்யப்பட வேண்டும்? நமக்கும் சர்வ வல்லமை உள்ளவருக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது? ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. கரெக்டா? பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிளவை சரி செய்யும்படியாக தான் குமாரன் என்ன செய்தார்? மனுஷகுமாரனாய் வந்தார். அந்த பிளவை சரிபடுத்தும்படியாக சமாதானத்தை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவுக்கும் நமக்கும் இருந்த இடையே என்ன செய்தார்? சமாதானத்தை உண்டு பண்ணி, உடன்படிக்கை உண்டு பண்ணி, அவரோடு கூட சேரக்கூடிய பாக்கியத்தை கிறிஸ்து நமக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் மனுஷனுடைய சார்பிலே ஒருவர் என்ன செய்திருக்க வேண்டும்? இருக்க வேண்டும். பரலோகத்திலிருந்து வந்த ஒரு சார்பில் ஒரு மனுஷர் ஒருத்தர் இருக்க வேண்டும். மனுஷனுடைய சார்பில் நிற்கிறவர் தான் மனுஷகுமாரன். பரலோகத்தில் இருக்கிறவர் சார்பில் நிற்கிறவர் தான் தேவகுமாரன். மாம்சத்தில் வந்த கிறிஸ்து மனுஷகுமாரன், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் தேவகுமாரன். ஆகவே மனிதன் தேவனோடு கூட இணைய வேண்டும் என்றால், பூமியிலே வந்த மாம்சத்தில் வந்த வெளிப்பட்ட மாம்சகுமாரனை, மனுஷகுமாரனை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறானோ, அப்பொழுது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்திலும் இருக்கிற நீங்களும் நானும் ஒன்றாக இணைக்கப்படுவோம். இந்த ஒரு தொடர்பை உண்டு பண்ணும்படியாக தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட மனுஷகுமாரன் தேவகுமாரன் என்று விசுவாசிக்கும் பொழுது, தேவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் தேவகுமாரன் மூலமாக மனுஷகுமாரனிடத்திலும், மனுஷகுமாரன் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் அந்த ஜீவன் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்லுவார், திராட்சை செடிக்கு எப்படி உறவு இருக்கிறதோ, பிதா என்னிலும் நான் பிதாவிலும் நான் உங்களிலும் நீங்கள் எங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே உணர்ந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ நாம் என்ன செய்கிறோம்? மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுகிறவர் மாம்சத்திலே வந்த கிறிஸ்து, தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறவர் தேவனுடைய சார்பில் இருந்து இறங்கி வந்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால ஏற்படுகிற பெரிய காரியம் இதுதான். கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லா கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் மனுஷகுமாரன் என்று வேதத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க, திரும்ப போய் சொன்ன வசனங்கள் எல்லாம் வாசிங்க. மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் என்று தான் சொல்லுவார். ஆனால் மாம்சத்தில் வந்து கிறிஸ்துவை எவன் ஒருவன் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறானோ, நாம் பார்த்த வசனங்களை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், விசுவாசிக்கிறேன் 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 என்று தான் அங்கே சொல்லப்படும். ஆகவேதான் சொல்லப்படுகிறது, எபிரேயர் 4:14 வாசிங்க. எபிரேயர் 4:14. ஹல்லேலூயா. வானங்களில் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு. ஹல்லேலூயா. இங்கே பவுல் இன்னொரு இடத்துல ரோமர் 1:5 வாசிங்க, நான் முடிக்கலாம். ரோமர் 1:5. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யார் என்று இங்கே சொல்கிறார்? அவர் தேவனுடைய குமாரன் என்று எப்படி அவர் அங்கீகரிக்கப்பட்டு ரூபிக்கப்பட்டிருக்கிறார் என்றால், மனுஷகுமாரன் போல் அவர் வாழ்ந்தாலும், மனுஷனை போல் அவர் செயல்பட்டாலும், மனுஷனை போல் அவருக்கு எல்லா காரியங்கள் நடந்து போனார், எல்லாம் நாம் பார்க்கிறோம். கடைசியில் அவருக்கு மனுஷனை போல மரணமும் அவருக்கு ஏற்பட்டது. சிலுவையில் கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவை அறைந்தார்கள். அவர் என்ன ஆணிகளால் அவருக்கு என்ன செய்தது? கரங்களிலும் கால்களிலும் என்ன செய்தார்கள்? அடித்தார்கள். ரத்தம் என்ன செய்கிறது? அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். சிரசிலே முள்முடி சூட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனுஷனை போல அவரும் என்ன செய்தார்? தன் ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் ஜீவன் இழந்தவராக வெறும் சடலம் மாத்திரம் என்ன செய்கிறது? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதோடு கூட கிறிஸ்துவனுடைய சரித்திரம் முடிந்திருக்கும் என்றால், பரலோகத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் போயிருக்கும். பிதாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் போயிருக்கும். அவர் மனுஷகுமாரன் மாத்திரமல்ல, அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதனாலே அவர் மரித்தாலும் 3ஆம் நாள் பிதாவாக தேவன் உயிரோடு அவரை எழுப்பினபடி அவர் பலமாய் ரூபிக்கப்பட்டார். யார் என்று? தேவகுமாரன் என்று. ஹல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்து என்ன செய்தார்? வானத்தின் வழியாக பரலோகத்திற்கு சென்ற தேவகுமாரன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு மனுஷன் சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கிறான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாதாரண ஒரு நிலையில நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர் மாத்திரமல்ல, சர்வ சிருஷ்டியும் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக வந்த குமாரன். அவரை இன்னும் என்னவெல்லாம் நாம் என்ன செய்யணும் பார்க்கணும் தெரியுங்களா? அவர் அன்பை நினைத்து நம்மை விடுதலையாக்கும்படியாக தன்னை எவ்வளமாக தன்னை டைலூட் பண்ணி கொண்டே இருக்கிறார். தன்னை அவர் மாற்றிக்கொண்டே தன் ரூபத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். மனுஷனாய் வந்து மனுஷனுடைய அவதாரம் எடுத்து மனுஷகுமாரனாக இருந்து நம்மை போல பாடுகளை அனுபவித்தார். தாங்குள்ளா வேதனை அவருக்கு வந்தது. இதை சொன்ன உடனே கண்ணீர் வடிப்பதற்காக நான் சொல்லலை. ஐயோ ஆண்டவரே எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீரே, கண்ணீர் வடிப்பதற்காக நான் சொல்லலை. 40 நாள் ஆண்டவருக்காக துக்கம் கொண்டாடுக என்று நான் சொல்லலை. அதெல்லாம் மதத்தினர்கள் செய்கிற காரியங்கள். உங்களை என்னையும் விடுதலையாக்க மனுஷகுமாரனாகி கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். மனுஷன் செய்ய முடியாத காரியத்தை அவர் மனுஷனாக இருந்து செய்து போனார். ஆகியதான் சொல்ற, என்னில் குற்றம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும்? என்னில் குற்றம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும் என்று கேட்கிறார். அப்படியும் விடல அவரை.
பொய் சாட்சி சொல்லி பொய்யாய் அவருக்கு விரோதமாக ஜோடித்து ஜனங்களை அவருக்கு விரோதமாக எழுப்பி என்ன செய்தார்கள்? கிறிஸ்துவை சிலுவையில் கொன்றுவிட்டோ என்று சந்தோஷப்பட்டு போகும் பொழுது சொல்லப்படுகிறது, கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தபடியினாலே மனுஷகுமாரன் தேவனுடைய குமாரன் என்பது நிரூபிக்கப்பட்டார். ஹல்லேலூயா! கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று. கிறிஸ்துவனுடைய செயல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று. யோவானுக்கு அந்த குழப்பம் வந்தவன் சொல்ற, கண்டவைகளை கேட்டவைகளை போய் அவனுக்கு சொல்லுங்கள், வருகிறவர் யார் என்பது நடக்கிற காரியங்களை கண்டு பார்த்து சொல்லுங்கள், இவர் தேவனுடைய குமாரன் என்று அவன் அறிந்து கொள்ள வேண்டும். தம்மை சுற்றி இருக்கிற சீஷர்கள் தம்மை அறிந்து கொள்ள வேண்டும், இவர் யார் என்று, தேவனுடைய குமாரன் என்று. மரித்து போய் 4 நாள் ஆன தன் சகோதரன் இழந்து போன ஸ்திரீக்கு தெரிய வேண்டும் இவர் தேவனுடைய குமாரன் என்று. உங்களுக்கு எனக்கும் தெரியணும், உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும் என்றால் மாத்திரம்தான் அவருக்குள்ள இருக்கிற, பிதாவுக்குள்ள இருக்கிற, சர்வ வல்லவருக்குள்ள இருக்கிற ஜீவனானது தேவகுமாரனாக கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்படும். இல்லைன்றால் அந்த தொடர்பானது துண்டிக்கப்பட்டு விடும். இந்த உலகத்திலே தொடர்பு தெய்வத்திற்கு நமக்கும் என்ன செய்து துண்டிக்கப்பட்டு விட்டது. அந்த உறவை திரும்பவும் புதுப்பிக்கும்படியாக தான் மனுஷனுடைய சார்பிலே மனுஷகுமாரனும் தேவனுடைய சார்பிலே தேவகுமாரனும் என்ன செய்கிறார்கள்? அங்கே தன் கை கோத்து நிற்கிறதுனாலே எவனெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பிதாவாக தேவனிடத்தில் செல்லக்கூடிய வழி அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவன் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்கிறானோ நம்புகிறானோ அவன் பாக்கியவான். அவன் மூலமாக இந்த சிருஷ்டி தேவனை போய் அடையும். ஹல்லேலூயா! பூலோகத்தில் இருக்கிற நாம், தேவனற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், தேவகுமாரன் மூலமாக நீங்கள் நானும் என்ன செய்யப்படுவோம்? மனுஷகுமாரன் வழியாக நாம் என்ன செய்வோம்? பிதாவை அடைவோம். ஹல்லேலூயா! ஆகவேதான் சொல்லுகிறார், வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கும்படியாக இந்த மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்திலே வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எவனும் தேவனுடையவன் அல்ல. மனுஷகுமாரன் மூலமாகத்தான் தேவகுமாரனை அடைய முடியும். மனுஷகுமாரன் வழியாகத்தான் தேவகுமாரனை போய் சேர முடியும். இந்த உலகத்தில் அநேக வழிகள் இல்லை. இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வழி இயேசு மாத்திரமே. ஆகவே அவர் சொல்லுவார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாகவும் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பிதாவினிடத்தில் சென்றபடினாலே தேவனுடைய குமாரனாகவும் இருக்கிறபடினாலே மனுஷகுமாரன் தேவகுமாரனும் ஒரே நபராக இருக்கிறபடினாலே அவர் வழியாக பிதாவை சேரக்கூடிய பாக்கியத்தை இந்த மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! கெட்டு போனதை ரட்சிக்கும்படியாக மனுஷகுமாரன் தேவகுமாரனாக மாறி இன்றைக்கு கெட்டு போனதை சரி செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! நம் தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசுவை ஏங்க விசுவாசிக்கிறீங்க, இயேசுவை ஏன் நீங்க நம்புறீங்க என்று கேட்டால், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சாரு, ஆண்டவர் எனக்கு வியாதிலிருந்து விடுதலை கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செஞ்சாரு, ஆண்டவர் எனக்கு கடந்தலை நீக்கினார். இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிப்பதற்கு ஒரே காரணம், அவர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா! அது நிமித்தமாக எனக்குள்ளே ஜீவன் வருகிறது. இந்த கிறிஸ்துவை, இங்கே இப்போ போதிக்கப்படுகிற கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கேட்ட வசனத்தை மனதில் வைத்தவர்களாக, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் கர்த்தாவே, உடைய இரக்கத்தினாலும் கர்த்தாவே நீர்களை முடி சூட்டி கர்த்தாவை நடத்த வேண்டுமா நாங்கள் வேண்டுகிறோம். ஹல்லேலூயா! ஆண்டவரை பார்த்து சொல்லும், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவு வென்றவர் என் ஜீவனானார். அவர் நமக்கு சொந்தமானார். யார் மூலமாக? கிறிஸ்து மூலமாக, குமாரன் மூலமாக அவர் நமக்கு சொந்தமானார். பாடுவோம்.
சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். நான் கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவு வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவு வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன்.